ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மினி vlog. எப்படி இருக்குன்னு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு டியூஸ்டே. நான் ஆஃபீஸ்க்கு வியர் பண்ண போகிற ட்ரெஸ் எல்லாத்தையும் மார்னிங் எடுத்து வச்சுட்டு குக் பண்ண கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ப்ரெட் அண்டு பீனட் பட்டரோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை அண்ட் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணேன். எப்பயுமே வீட்டில் இருக்கிறப்போ நம்ம அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு அவ்வளோ குறை சொல்லுவோம். ஆனால் தனியாக வந்த பிறகு நமக்கு குக் பண்ணணுன்னு இருக்கிறப்ப தான் நம்ம அம்மாவோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க எங்கள் அம்மாவோட சமையலை. என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இந்த கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட லஞ்ச் பேக்கை நான் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டேங்க. ஏன்னா இப்போவே 8 o'clock ஆகிடுச்சு. நான் 8:30க்கு ஆஃபீஸ்னால லாகின் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. பாய், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்களை லஞ்சில் மீட் பண்ணுறேன். நான் என்னோடய ஆஃபீஸில் தான் இந்த பழக்கம் இருக்குதுன்னு நினச்சேங்க. சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு வாக்கிங் போகிறது. ஆனால் ரீல்ஸ் பார்த்த பிறகு தான் எனக்கே தெரியுது எல்லாரோட ஆஃபீஸ்லேயும் இது நடக்குதுன்னு. உங்கள் ஆஃபீஸ்லேயும் இப்படி நடக்குதான்னு சொல்லுங்கள். இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தோன்னே என்ன இருக்குன்னு பார்த்தா என்னோட ஃபேவரட் ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதை குக் பண்ணி சாப்பிட்டுட்டு உட்காந்து ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு டின்னர் குக் பண்ண கிளம்பியாச்சு. இன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு தாங்க குக் பண்ணி தரேன்னு சொன்னான். அவளோட ஃபேவரட்டான ஏதோ ஒன்று குக் பண்ணி தரேன்னு சொன்னான். பார்ப்போம் அவள் என்ன தான் குக் பண்ணுறான்னு. ஃபஸ்ட்டு ஆனியன் அண்டு டொமேட்டோ எல்லாத்தையும் ஷாப் பண்ணிகிட்டு இருந்தா. என்னடி பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் சொல்லவே இல்லை. வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அமைதியாக வேலையை பார்த்துட்டு இருந்தான். நானும் சரி என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நானும் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிவிட்டு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் பண்ணுறா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். குக்கியை பார்த்துட்டு ஒரு குட்டி இன்ட்ரோ என்னை பற்றி பார்த்துடலாமா? நான் இங்கே சென்னையில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே வந்து 1 year ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரவே இல்லை. ஏன்னு தெரிலங்க. நேட்டிவை விட்டுட்டு இங்கே வந்தாலே நம்மளுக்கு ஏதோ புதுசாக ஏதோ ஒரு கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. டைம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் அட்டாச் ஆக. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு ட்ரீமாகவே இருந்துட்டு இருந்தது. நான் இங்கே வந்த பிறகு நான் என் ஃபேமிலிகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பற்றி போய் பேசினேன். நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு. நான் நினச்சே பார்க்கல அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா. ஏன்னா இப்போ இருக்க சொசைட்டியில் நம்ம லைக் கேர்ள்ஸ் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி சேஃபாக இருக்காதுன்னு நிறைய சொல்லுவாங்க, நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட்டிவாக நீ பண்ணு எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக தோணுச்சுங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என் ஃப்ரெண்டு குக் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சுமாராக தான் இருக்கும்னு தப்பாக எடை போட்டேங்க. அவள் செஞ்சுட்டு வந்து கொடுத்த பிறகு தான் தெரியுது அது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவள் எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல, அவளாக ஓனாக பண்ணிகிட்டு இருந்தா. நீ சாப்பிடு, நான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். சப்ஸ்கிரைப் டு வண்ணங்கள் ஆயிரம் சேனல்.